நான் உங்க மரங்களி நண்பன். இன்னைக்கு ஒரு அருமையான பிளேஸுக்கு வந்திருக்கோம். வெறும் அந்த கிராமம் முழுக்க இரண்டு சாலை ஓரம் இரண்டு புறங்களும் வெறும் பனை மரங்களாக சூழ்ந்த ஒரு பகுதி. இது எங்க இருக்குன்னா ரெட்டிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல, வீணா கைகாட்டி பக்கத்தில் ரெட்டிப்பாளையம் வெளிப்பிரியங்கம் சாலையில் ஒரு பிரசிடென்ட் சுமார் 30 வருஷத்துக்கு முன்னாடி பிரசிடென்ட்டாக இருக்கும்போது பாருங்க, சாலை ஓரங்களில் ஆயிரக்கணக்கான மரங்கள் இரண்டு புறமும் வச்சு காப்பாற்றிருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அவ்வளவு ஒரு பாரம்பரியமான இந்த பனை மரங்களை இரண்டு புறமும் பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா, ரொம்ப பயங்கரமா இந்த மாதிரி எங்களோட மாவட்டத்தில் பார்த்ததே இல்லை. சாலையின் இரண்டு புறங்களிலும் ஒரு வேலி அமைத்தது போல, ஒரு அரண் அமைத்தது போல ரொம்ப சூப்பரா அருமையா இருக்கு. இதை எல்லா இடங்கள்லயும் நம்ம இந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கணும். இன்றைக்கு இவ்வளவோ கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, காலநிலை மாற்றம், நிறைய பிரச்சனைகள் நம்ம இருக்கோம். வெயில் அடிக்குது, அப்போ அதிக வெள்ளம், பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசுகிறோம். இதையெல்லாம் தாண்டி நாம் வரப்போகிற மழைக்காலங்களில் எந்த மாதிரி விஷயங்களை செய்கிறோம், எந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம அடுத்த வெயில் காலத்தில் நம்ம படக்கூடிய அவசியம். சரி, அடுத்த தலைமுறை வரக்கூடிய அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு நாம் என்னத்தை விட்டு செல்றோங்கிறது தான் இந்த விஷயம். இந்த மண்ணை நாம் ஒரு மிகப்பெரிய வரமாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த மரங்கள் என்பகள் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலம் நிறைய மரங்கள் நடுறோம். இந்த சூழலியல் பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டே வரோம். அதுக்கு தொடர்ந்து களப்பணியாற்றி வரோம். தொடர்ந்து இந்த பனை விதைக்கிற பணிகளை தமிழ்நாடு முழுக்க நிறைய டீம் குழுக்கள் ரொம்ப அற்புதமாக செஞ்சுட்டு வராங்க. அதில் மரங்கள் என்பகள் சுற்றுச்சூழல் இயக்கம் அரியலூர் மாவட்டத்தில் நம்ம அந்த பனை விதைக்கிறத இங்கே இருக்கிற இயற்கை சார்ந்த இயக்கங்களோட நண்பர்களோட குழுக்களோட நிறையவே பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த மே மாதம் லீவ் இல்லையா, இப்போ நமக்கு இருக்கிற இந்த லீவில் பாசுங்க, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மே மாதத்தில் நிறைய இந்த மாதிரி பனைகள் விதைக்கிறது மூலியமாக இந்த பனை சார்ந்த பொருளாதாரத்தை, தற்சார்பு வாழ்வியலை நம்ம மீட்டெடுக்க முடியும். தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை பேசிட்டே இருக்கிறத விட களத்தில் நம்ம என்ன செய்யறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த பனையை சார்ந்து ஒரு பல்லுயிர் சூழல் இருக்கு, இந்த பனையை சார்ந்து பல பேரோட வாழ்க்கை இருக்கு. ஆகையால நாம இந்த விஷயத்தை தொடர்ந்து நம்ம முன்னெடுக்கிறது காரணம் இதுதான். அதனால தங்களோட பகுதியில பக்கத்துல இதே போன்ற ஒரு பனை விதைகளை, உங்களால் முடிஞ்ச பனை விதைகளை விதைங்க. இந்த பனை விதையில ஒரு சுலபமான விஷயம் என்னன்னா, நம்ம பனை விதையை சும்மா ஒரு நாலு விரல் அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு சின்ன ஒரு பகுதியில் நம்ம மண்ணை நம்ம மூடி வச்சுட்டோம்னா போதும், ரொம்ப அற்புதமாக வளர்ந்துடும். நமக்கு பராமரிக்கிற வேலையே சுத்தமாக கிடையாது. அதே போல் ஆடு மாடுகளும் சரி, இதை பெருசாக அந்த ரொம்ப ரப்பர் மாதிரி ரொம்ப திக்னஸாக இருக்கிறதால ஆடு மாடுகள் விரும்பி இதை சாப்பிட்றதில்ல. அதனால் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பனை விதைக்கிறத நம்ம ஊக்குவிக்கலாம். ஏன்னா நம்மளோட வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டு நம்மளோட வாழ்வாதாரங்களே கேள்விக்குறியாக இருக்குது இந்த நேரங்களில். இதே போல் இயற்கை சார்ந்த பிரச்சனைகளையே நம்ம தொடர்ந்து இதை நம்ம சரி செய்வதற்கு இந்த பூமி இவ்வளவு மாற்றங்களை சந்திச்சு பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மில்லியன் வருஷங்களாக உருவான இந்த பூமி வெறும் 200 வருஷத்துல இந்த மனிதர்களோட செயல்பாடுகளால, தலையிடல்களால அல்லது பேராசையால, வளர்ச்சிங்கிற மாயையால தொடர்ந்து சூறையாடப்பட்டு இந்த விஷயங்கள் ரொம்ப அழிக்கப்பட்டு நம்ம இயற்கை வளங்களெல்லாம் சுரண்டி ரொம்ப மோசமான ஒரு சூழலை இந்த பூமியை நம்ம செஞ்சிட்டோம். இதனாலதான் இன்னைக்கு காலநிலை மாற்றத்தால அதிக வெப்பம் அல்லது இந்த வெப்ப அலை வீசுதல் அல்லது அதிக மழை, இப்போ துபாயில கூட மழை பெஞ்சது இல்லையா, நம்மளோட அளவுக்கு அதிகமான நுகர்வு கலாச்சாரத்தினால இன்னைக்கு 1.5 வருஷம் 2 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சதுன்னா தேக்கி வைக்கக்கூடிய இடங்களோ அல்லது பாதுகாப்புக்கோ எந்த பிரச்சனையுமே இல்லை. இது துபாயில மட்டும் இல்லை, தூத்துக்குடியில் நடந்தது, சென்னையில் நடந்தது, அடுத்து எல்லா கிராமங்கள்லயும் நடக்கும். அடுத்தடுத்த வருடங்கள்ல மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திக்க இருக்கோம். நம்ம இந்த பேரழிவுகள்லாம் சந்திக்க நம்ம தள்ளி போடலாம், முழுவதும் நம்மளால் தடுக்க முடியாது. இன்னைக்கு எந்த அறிவியலாலும் மக்களை காப்பாற்றக்கூடிய அறிவியல் சக்திகள்லாம் நம்மகிட்ட எந்த டெக்னாலஜியும் கிடையாது. இப்போ சமீபத்தில் அந்த கொள்ளை நோய்கள், பல்வேறு பிரச்சனைகளை, நோய்கள் இன்னும் உலகத்தை தாக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கு. இந்த சூழலெல்லாம் சரி பண்ணணும்னா நாம இந்த சுற்றுச்சூழலை கண்டிப்பா பாதுகாக்கணும். ஒரு மரம் வெட்டப்பட்டா அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். நம்மளோட பகுதிகளில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்கத்திலேயோ வீடுகள் தொடர்ந்து களப்பணி ஆற்றுவதன் மூலியமாக இந்த விஷயங்களை நம்மளால சரி செய்ய முடியும். இந்த சூழலியல் பிரச்சனைகளை தமிழ்நாடு முழுக்க நிறைய டீம் எடுத்து செஞ்சிருக்காங்க. அதில் மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் அரியலூர் மாவட்டத்தில் நாம இந்த பனை விதைக்கிறதும் சரி,
துணிப்பைகள் எடுக்கிறது, நெகிழிக்கு எதிரான போராட்டங்கள்ல இருந்து இப்படி பல்வேறு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, மரம் வெட்டினா போராட்டம் பண்றது, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். தொடர்ந்து நீங்களும் உங்களோட பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு எதிராக உங்களோட குரலை பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி மரங்களை ஆவணப்படுத்துங்க, காட்சிப்படுத்துங்க. தயவு செய்து உங்க வீட்டில் வெயில் அடிக்குதுன்னு சொல்லாம இந்த கோடையில வர மழைக்காலங்களில் குறைந்தது 2 மரங்களாவது நட்டு இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனையை சரி பண்றதுக்கு இணையவும். இயற்கை காக்க. நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். நன்றி தோழர் விஜயகுமார். வணக்கம்.